ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஷேர் அட்டாக். நான் உங்க ஷேடோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி மொக்கையான உங்க மொபைல் சார்ஜிங் அனிமேஷனை இது மாதிரி கெத்தான சார்ஜிங் அனிமேஷனை எப்படி மாத்துறது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். சரி, ஓவரா பேசாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்னே வந்து சேரும். ஓகே கைஸ், இது மாதிரி சார்ஜிங் அனிமேஷன் வந்து நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப்புக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது என்னென்ன மொபைலுக்குலாம் செட் ஆகும் செட் ஆகாது எல்லாம் வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் சில செட்டிங்ஸ்லாம் எனேபிள் பண்ண வேண்டியது இருக்கும். அது என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டுட்டோரியல்னு சொல்லிட்டு ஒரு பல்ப் மாதிரி போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சார்ஜிங் அனிமேஷன் செட்டிங்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லும் 100%க்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதில் 0ல் தான் இருந்தது. நான் தெரியாமல் ஏற்கனவே பண்ணதுனால அப்படி இருக்குது. நான் அதே ஒரு தடவை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃப்ளோட்டிங் விண்டோ. ஸோ அதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் செட்டிங்குள்ளே போயிட்டு பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ அந்த ஆப்பை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. அடுத்து அதே மாதிரி வால்பேப்பர் சேஞ்ச் பண்ண சொல்லும். ஸோ லைவ் வால்பேப்பர், விட்ஜெட்டு வால்பேப்பர் எதனா செட் பண்ண சொல்லும். உங்களுக்கு செட் வால்பேப்பர் கொடுத்துட்டு எந்த வால்பேப்பர் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டிஃபால்ட்டாக ஒரு வால்பேப்பர் இருக்குது. அது இல்லைன்னா இன்னும் நிறைய வால்பேப்பர்ஸும் வச்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அது வச்சுக்கோங்க. நான் டிஃபால்ட்டாக இருக்க வால்பேப்பரே வச்சுக்க போகிறேன். ஸோ நான் இதே ஓகே, எனக்கு நான் அதை டிக் கொடுத்துக்கிறேன். நான் ஹோம் ஸ்க்ரீன் ராக் ஸ்க்ரீன் எதுவும் கேட்குது, நான் ஹோம் ஸ்க்ரீனே கொடுத்துக்கிறேன். ஓகே, செட் ஆகிடுச்சு. இதில் நிறைய ஆட்ஸ் வரும். ஸோ இது பெய்டு சாஃப்ட்வேர், பட் நம்மளுக்கு இது ஃப்ரீயாக யூஸ் பண்ணால் நிறைய ஆட்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு எல்லாம் முடிஞ்சது. தேர்ட் ஆப்ஷன் ஒன்றும் இல்லை, அதே மாதிரி ஒரு இதுதான் கேட்கும். ஸோ அதை நான் ஒன்ஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே போனீங்கன்னா முன்னாடி காமிச்ச மாதிரி செட்டிங் ஓப்பன் ஆகி எனேபிள் ஆகும். ஸோ அதே மாதிரி எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது, 100% முடிஞ்சது. இப்போ உங்களால் உங்கள் சார்ஜிங் அனிமேஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ சென்டரில் இருக்க சார்ஜிங் அனிமேஷனுக்கு வந்துக்கோங்க. இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன இருக்கோ அது காமிச்சிட்டு இருக்கும். இது ஓகேனா ஓகே, இல்லைனா வேணாம். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க. ரெக்கமெண்டட், நியூலி அப்டேட்டட், டைம் அனிமேஷன், இது மாதிரி சார்ஜிங் அனிமேஷன், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அனிமேக்கு போயிட்டு நான் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த பிகாச்சோ இது போட்டிருக்கல, நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இது ஓகேனா ஒன்ஸ் நீங்கள் ப்ரிவியூ பார்க்கறதுனாலும் பார்த்துக்கலாம். இது மாதிரி ப்ரிவியூ பார்த்துட்டு இங்கே கீழே ஐ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிவியூ காமிக்கும். இது ஓகேனா அதை நீங்கள் டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு செட்டிங் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த அனிமேஷன் செட் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸு இதில் ப்ளே டூரேஷன், சவுண்ட்ஸு இதெல்லாம் இருக்கும். சவுண்டை ஃபஸ்ட் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்தது ப்ளே டூரேஷன், உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ப்ளே ஆகும். இப்போ நீங்கள் சார்ஜர் போட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் ப்ளே ஆகும்னா அந்த 10 செகண்ட்ஸ் ப்ளே ஆகிட்டு திருப்பி நார்மலுக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு லூப்பில் வேணாலும் லூப்லேயும் செட் பண்ணிக்கலாம், எத்தனை நிமிஷம் வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லூப்பில் போட்டுக்கிறேன். ஸோ நான் லூப் செலக்ட் பண்ணிட்டு வாட்ச் ஆட்ஸ் அன்லாக்னு இருக்கும். இல்லை கூப்பன் வேணும்னா உங்களுக்கு மணியாக கேட்கும். ஸோ அதெல்லாம் கிளிக் பண்ணாதீங்க, வாட்ச் ஆட்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஆட்ஸ் 10 செகண்ட்ஸ்லேருந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ப்ளே ஆகும். ஸோ அது போனதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு அந்த அனிமேஷன் செட் ஆகிடுச்சு. இப்போ நான் அது உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். அந்த ஆப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என் ஸ்க்ரீனை பார்த்தா தெரியும் உங்களுக்கு சார்ஜ் ஆகிட்டுருக்கு அண்ட் ப்ளஸ் அந்த அனிமேஷன் போயிட்டுருக்கு. இதில் லூப்பில் இருக்கிறதுனால நம்ம ஒன்ஸ் பேக் வராமல் இந்த அனிமேஷன் வெளியே வராது. ஸோ இப்போ நான் அது பேக் வந்துக்கிறேன். ஓகே, பேக் வந்தோன்னா நம்ம நார்மலான இதுக்கு வந்துடும். இப்போ நான் மொபைலுக்குள்ளே வந்துடுறேன். இது மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி அனிமேஷன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் அனிமேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு சின்ன ஸ்லைட் ஷோ மாதிரி பார்த்துட்டு வந்துடும். ஓகே, இந்த ஸ்லைட் ஷோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இப்போ காமிச்ச அனிமேஷன் மட்டும் இல்லை நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஃப்ரெண்டான ஜேர்னல்ஸில் கொஞ்சம் நிறையவே டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இதில் லைவ் வால்பேப்பர் இருக்குது, 3D வால்பேப்பர்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு வால்பேப்பர் செட் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது ரொட்டேட் ஆகிற மாதிரி, சாச்சிங்கன்னா அது ரொட்டேட் ஆகிற மாதிரி நிறைய இந்த ஆப்பில் நிறைய டிஃப்ரெண்டான வால்பேப்பர்ஸ், லைவ் வால்பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனிமேஷன் நீங்கள் செட் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், இது மாதிரி அனிமேஷன்ஸ், லைவ் வால்பேப்பர்லாம் செட் பண்ணால் பேட்டரி ட்ரெயின் ஆகும். இந்த ஆப்பில் பேட்டரி ட்ரெயின் எப்படி இருக்குது அப்படின்னீங்கன்னா பேட்டரி ட்ரெயின் கண்டிப்பாக இருக்குது, இல்லைலாம் சொல்கிறதுக்கு இல்லை. என்னோட மொபைல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகலை, பட் பேட்டரி ட்ரெயின் இருக்குது. பட் ஒரு சில மொபைலில் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மற்றபடி இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஆட்ஸு. நீங்கள் நிறைய ஆட்ஸ் வரும், எக்கச்சக்கமான ஆட்ஸ் வரும். ஏன்னா இது ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பெய்டு ஆப் தான். ஸோ இது நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கணும். அப்படி இல்லை ஆட்ஸ் எக்கச்சக்கமாக வரும். ஒவ்வொரு அனிமேஷன் நம்ம செட் பண்ணுறப்பையும் ஆட்ஸ் வரும். ஒவ்வொரு லைவ் வால்பேப்பர் செட் பண்ணுறப்ப ஆட்ஸ் வரும். ஸோ நிறையா ஆட்ஸ் வருது. அதே மாதிரி எல்லா மொபைலுக்கும் இது செட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து எல்லா மொபைலுக்கும் செட் ஆகுது. கொஞ்சம் 1 இயர் 2 இயருக்கு முன்னாடி வந்த சார்ஜிங் அனிமேஷன் இருக்க மொபைலுக்கே ஒவ்வொரு சில மொபைலுக்கு செட் ஆகல. ஸோ அதை நீங்கள் பார்த்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். கேஸ் வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று வந்து சேரும். கேஸ் அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.